வணக்கம். ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன பகுதியில் நம்ம தனஞ்செய் என்ற வணிகன் சிவபெருமானை எப்படி வணங்கினாருன்றதை பார்த்தோம். அவருக்கு இருந்த இன்ப அதிர்ச்சி என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இரவானதும் அங்கே இந்திரனும் மற்ற தேவர்களும் வந்து பூஜை செஞ்ச வந்தாங்க. அப்போ தேவலோகத்தில் உள்ள பூஜை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சாங்க. தனஞ்சயனுக்கு இதை நம்பவே முடியலை. நம்ம இப்போ நேரில் பார்க்குறது இந்திரன் தானா, நம்ம இவங்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் சேர்ந்து அவர் கொண்டு வந்திருந்த மூட்டையிலேருந்து கஸ்தூரி, பன்னீர் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் தேவர்கள்கிட்ட எடுத்து கொடுக்காரு. அவங்களும் வாங்கி அதை பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ராத்திரி முழுவதும் இந்திரன் அங்கே பூஜை பண்ணிட்டு அப்புறம் இந்திரலோகம் கிளம்பி போகிறாரு. தனஞ்சயன் நடந்த எதுவுமே நம்பவே முடியாமல் இரவு அந்த காட்டிலே தங்கிடுறாரு. காலையில் எழுந்ததும் வேலையை அரசர்கிட்ட போய் அவர் பார்த்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அரசருக்கும் இவருக்கும் சொல்கிறது எல்லாமே நம்ப முடியலை. ஒரே குழப்பமாக இருக்குது. அதே ஞாபகத்தில் சிவனையை நினச்சிக்கிட்டு ராத்திரி அவர் தூங்குறாரு. ராத்திரி தூங்கும்போது அரசர் கனவுல சொக்கலிங்க பெருமான் வர்றாரு. வந்து, நான் கடம்பவன காட்டுக்குள்ளே இந்திரன் அமைச்சு கொடுத்த விமானத்தில் இருக்கிறேன். நீ எனக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் அமைச்சு கொடுத்து அந்த இடத்த உனக்கு தலைநகரமாக்கிட்டேன்னா உன்னோட ஆட்சி சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கண் விழிச்சு பார்த்ததும் அரசருக்கு நம்பவே முடியலை. சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு படுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் வேலையாக அமைச்சரவையை கூப்பிட்றாரு. அமைச்சர்கள் மற்ற எல்லார்ட்டையுமே ஆலோசனை கேட்குறாரு. கேட்டுட்டு அப்போ உடனே அவங்க கடம்பவன காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போய் அங்கே தீர்த்தத்தில் புனித நீரை அடிட்டு சிவபெருமானை பார்த்து விழுந்து கும்பிட்டு ஒரு மரத்து கீழே உட்காந்து அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. தனஞ்சய் என்ற வணிகன் சொன்னதும் சிவபெருமான் கனவுல வந்து சொன்னதும் அரசர் உட்காந்து பேசுகிறாரு என்ன பண்ணலான்ட்டு. அப்போ உடனே முடிவு பண்ணுறாங்க, அந்த காடை எல்லாத்தையும் நம்ம சீர்படுத்தி ஒரு நகரமாக மாற்றலான்னு. உடனே அதற்கான வேலைகள் ஆரம்பித்து காட்டில் உள்ள மரங்கள்லாம் அகற்றப்படுது. அகற்றி மண்ணெல்லாம் ஒன்று போல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து அவங்களுக்கு அரசருக்கு எப்படி கொண்டு வரேன்னு தெரில. எப்படி கோயில் எந்த இடத்துல கொண்டு வரணும், நகரம் எப்படி கொண்டு வரணுன்றது தெரில. ஒரே குழப்பத்தில் இருக்கார். அந்த நேரம் சித்தர் வடிவத்தில் சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வந்து அரசர்கிட்ட எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்ற ஆகம விதிப்படி எல்லாமே சொல்லிட்டு போகிறாரு. மன்னருக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுபடியே மன்னர் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அர்த்த மண்டபம், மகா மண்டபம், ஆறுகால் பீடம், இறைவன் திருநடனம் புரியும் திருத்த மண்டபம், திருவிழா மண்டபம், வேள்வி சாலை, மடப்பள்ளி, பரிகார தேவதைகளின் கோயில்கள், அங்கையர்கண்ணி அம்மைக்கு பொன்னால் அமைந்த கோயில், இறைவன் சந்நிதி, வானத்தை முட்டும் ராஜகோபுரம், அகழி ஆகியவை சிற்ப சாஸ்திர முறைப்படி அமைத்து மகிழ்ந்தான். மேலும் அங்கே உள்ள கடை வீதிகள், இறைவன் எழுந்தருளும் பெரிய மாட வீதிகளும் சந்திகளும் சதுக்கங்களும் பொது மன்றங்களும் பெரிய நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட கூத்தரங்களும் அமைத்தான். அந்தனர் வாழும் தெருக்களும் வேளாளர் தெருக்களும் மனைகளும் தர்மசாலைகளும் வேத பாடசாலைகளும் கழகங்களும் அறுசுவை உணவு விடுதிகளும் யானை கூடம் குதிரைப்பந்தி தேர் சாலை ஆகியனும் முறைப்படி அமைத்தான். சிறு குளங்கள் கிணறுகள் அருவிகள் பொய்கைகள் நந்தவனங்கள் மலர்கள் நிறைந்த தோட்டங்கள் மரங்கள் அடர்ந்த சோலைகள் இவை அனைத்தையும் பாண்டிய மன்னன் அந்த நகரத்தில் அமைச்சான். நகரத்தின் வடக்கு திசையில் அவன் வசிக்க பெரிய மாளிகை ஒன்று அமைச்சுக்கிட்டான். மன்னன் அந்த நகரத்தை சாந்தி செய்ய நினைத்தான். அப்போ இறைவன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட திருமுடியில் உள்ள சந்திரனை எடுத்து அதை நகரத்து மேலே லேசாக அசைக்காரு. அவன் அசைக்கும் போது அதில் உள்ள அமுதம் வந்து நாடு முழுவதும் படுது. அதனால் அந்த நாடு வந்து மதுரா நகரம் என்று அப்போ அழைச்சாங்க. அன்று முதல் அது வந்து மதுராபுரி என்று அழைக்கப்பட்டது. அந்த நகரத்தை நிர்மாணித்த பிறகு அந்த நகரத்துக்கு காவல் தெய்வங்களாக கிழக்கு திசையில் ஐயனாரையும் தெற்கு திசையில் சப்த மாதர்களையும் மேற்கில் மகாவிஷ்ணுவையும் வடக்கு திசையில் பத்ரகாளியையும் பிரதிஷ்டை செய்தான். மதுராபுரியில் சொக்கநாதர் இருக்கிற கோயில் 6 கால பூஜை தவறாமல் நடத்தி வந்தார் அந்த மன்னர். காசி நகரத்திலிருந்து வேதம் ஓதும் அந்தணர்களும் தவத்தில் சிறந்த முனிவர்களையும் அழைச்சிட்டு வந்து மதுரையில் குடியேற்றினார். அங்கே சிவநெறி நல்லா தழைச்சி இருந்துச்சு. தர்மம் செழித்து வளர்ந்தது. ஒழுக்கம் கட்டுப்பாடு மக்கள் மனசில் எப்பவும் நீங்காமல் இருந்தது. குலசேகர பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு மலையத்துவசன் என்ற பெயர் சூட்டி அவனை வளர்த்தான். நீண்ட காலம் குலசேகர பாண்டியன் என்ற அரசர் நல்லாட்சி புரிந்தார். இந்த மண்ணில் நல்லா மக்களுக்கு என்னெல்லாம் நல்லா செய்யணுமோ செஞ்சார். சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய நல்லது எல்லாமே செஞ்சார். செஞ்சுட்டு தன்னோட வயதான பிறகு தன் மகன்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவர் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றார். சிவனடியில் சேர்ந்தார். யோசிச்சு பாருங்க மக்களே, அவர் எந்த அளவுக்கு அந்த நகரத்தை நிர்மாணிச்சிருக்கிறாருன்னு யோசிக்கும் போதே அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நாட்டில் நம்ம இருந்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு.
சிவனே சிவம்பாக உருவாகிய கடம்பவனத்தை அவரே மதுராபுரியாக மாற்றியிருக்கிறாரு. இது அவரோட 3வது திருவிளையாடல். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.